தற்காலத்தில் நிலவும் முதலாம் பிறை சம்பந்தமான குழப்பங்கள் முன்கூறிய இந்த 4 கருத்துகளில் எது சரியானது என்பதை பற்றியுள்ளது. உள்நாட்டு பிறை, சர்வதேச பிறை கணிப்பது மூலம் முதலாம் பிறை நிர்ணயிப்பது மற்றும் கடைசி பிறையான ஊர்ஜூனில் கதீம் மூலம் அடுத்த வரும் முதலாம் பிறையை நிர்ணயிப்பது, இவற்றில் எது சரியானது என ஆராய்வோம். இந்த கருத்துகளில் எது சரி என்று அறிவதற்கு முன்னர் சந்திரனை பற்றிய வான் அறிவியலை விளங்கிக் கொள்வோம். சந்திரனை பற்றிய வான் அறிவியல். சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் வலம் வருகிறது. பூமி சூரியன் அருகில் வரும் பெரிஹீலியன் என்ற இடத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் 14,70,00,000 கிலோமீட்டர் ஆகும். பூமி சூரியன் விட்டு அதிகபட்சம் விலகியிருக்கும் ஏஃபீலியன் என்ற இடத்தில் இடைப்பட்ட தூரம் 15,20,00,000 கிலோமீட்டர் ஆகும். பூமி சூரியனை வலம் வரும் வேகம் அருகில் உள்ள பெரிஹீலியனில் வினாடிக்கு 29.29 கிலோமீட்டர் ஆகும். தூரத்தில் உள்ள ஏஃபீலியனில் வினாடிக்கு 30.29 கிலோமீட்டர் ஆகும். பூமியின் இந்த வேக மாறுதல் காரணமாக பூமியை வலம் வரும் சந்திரனின் வலம் வரும் நேரம் மாறுதல் அடைகிறது. சந்திரன் பூமியை முழுமையாக ஒரு சுற்று வலம் வருவது ஒரு சந்திர மாதம் என்பதாகும். ஒரு வருடம் முழுவதும் ஒவ்வொரு சந்திர மாதமும் 29.13 முதல் 29.93 நாட்களாக மாறுபடுகிறது. அதாவது 29 நாட்கள் தாண்டிய சில மணி நேரங்கள். அந்த சில மணி நேரங்கள் என்பது 3 மணி 7 நிமிடங்கள் முதல் 22 மணி 19 நிமிடங்களாக மாறுபடுகிறது. 29 நாள் தாண்டிய அந்த சில மணி நேரங்கள் பூமியில் எந்த இடத்தில் அடுத்த பிறை உதிப்பு தென்படும் என்றும் அடுத்த சந்திர மாதம் துவக்கமாகும் என்றும் நிர்ணயம் செய்கிறது. முதலில் சந்திரனை பற்றிய இந்த அடிப்படை வான் அறிவியலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனுக்கு சுயமான ஒளி இல்லை. சூரிய ஒளியை பிரதிபலிப்பதே சந்திரனின் வெளிப்படும் ஒளியாகும். சந்திரனின் ஒரு பாதி எப்போதுமே சூரியனை முன்னோக்கி கொண்டிருக்கும். இந்த பிரதிபலிக்கும் பாதியின் ஒரு பகுதி பூமியில் தெரிவதே நாம் பிறை என்கிறோம். சந்திரன் பூமியை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வருவதால் அதன் பிறை வளர்ந்து சுருங்கி பின்னர் மறையும். அதனைத்தான் வளர்பிறை என்றும் பௌர்ணமி என்றும் தேய்பிறை என்றும் அமாவாசை என்றும் அறியப்படுகிறது. சந்திரன் பூமியை வலம் வரும்போது அதனுடைய இருட்டு பகுதி, அதாவது பிரதிபலிக்கும் பாதியின் மறுபாதி முழுமையாக பூமியை முன்னோக்கி இருப்பதுவே அமாவாசை எனப்படுகிறது. அமாவாசை காலத்தில் பூமியில் சந்திரன் தெரிவது முற்றிலும் மறைக்கப்படுகிறது. பூமியை சுற்றும் சந்திரனின் நீள்வட்ட பாதை நகர்வினால் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் பாதையில் ஒரு பகுதி பூமியில் தெரிய ஆரம்பிப்பதே முதலாம் பிறை எனப்படுகிறது. பூமியில் எந்த இடத்தில் சந்திரனின் முதலாம் பிறை உதிப்பு தென்பட ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அடுத்த சந்திர மாதம் துவங்கும். பூமியில் மக்ரிப் வக்த் உள்ள பகுதியில் அது முதலாக தென்பட ஆரம்பிக்கும். பூமியின் எதிர்கடிகார திசை சுழற்சி காரணத்தால் சூரியனை போன்று சந்திரனும் மேற்கு திசையில் அஸ்தமிக்கும். முதலாம் பிறை மேற்கில் உதிப்பதாய் தோன்றினாலும் அதை தாண்டிய மேற்கு திசையில் அது அஸ்தமிக்கும். மேற்கு திசை பிரதேசங்களுக்கு தொடர்ந்து முதலாம் பிறை உதிப்பு தென்படும். ஒரு இடத்தில் சந்திரனின் முதலாம் பிறை உதித்தாலும் அந்த உதயம் மேற்கு திசை நாடுகளில் தொடரும். இதை பற்றிய விரிவான விளக்கம் இதற்கு முன் நான் வெளியிட்டுள்ள யூடியூப் காணொளி முதலாம் பிறை பார்த்தலும் அதன் பின்னணியில் உள்ள வான் அறிவியலும் என்ற தலைப்பில் விவரித்துள்ளேன். அந்த காணொளியை பார்க்கவும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தந்துள்ளேன். முதலாம் பிறை உதிப்பு என்பது வேறு, முதலாம் பிறை உதிப்பின் தொடர்ச்சி என்பது வேறு. இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாம் பிறை நிர்ணயம் செய்யும் விஷயத்தில் நாம் முன்கூறிய 4 நிலைப்பாட்டில் எது சரியான நிலைப்பாடு என்பதை அறிவதற்கு ஒரு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த 4 நிலைப்பாடுகளில் எந்த நிலைப்பாடு எந்த ஹதீஸ்களுக்கும் புறம்பாக இல்லாமலும் வானறிவியலுக்கு முரணாக இல்லாமலும் இருக்குமோ அதுவே சரியான நிலைப்பாடு ஆகும். முதலாவதாக இறுதி பிறையான உர்ஜூனில் கதீம் கொண்டு அடுத்து உதிக்கும் முதலாம் பிறை நிர்ணயம் செய்யும் கருத்தை எடுத்துக் கொள்வோமானால் இதற்கு எந்த ஹதீஸும் பின்புலமாக இல்லை.
இந்த கருத்துக்கு மூத்த மார்க்க அறிஞர்களின் அங்கீகாரமும் இல்லை. ஒவ்வொரு சூரிய மாதத்திற்கு தகுந்தாற்போல் சில சந்திர மாதங்களில் அமாவாசை 2 நாட்கள் வரையிலும் நீடிக்கும். 2வது நாள் அமாவாசையை பாட்டி அம்மை என்று சொல் வழக்கில் கூறுவர். ஆகவே ஒவ்வொரு மாதமும் முந்தைய கடைசி பிறை மூலம் அடுத்த வரும் 1ஆம் பிறை கணிப்பது கடினமானது. சமீப காலத்தில் உருவான இந்த கருத்து மார்க்க அறியாமையால் மட்டுமல்ல, அறிவியல் அறியாமையாலும் ஏற்பட்டுள்ளது. இது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாகும். 2வதாக, கணிப்பதன் மூலம் 1ஆம் பிறை நிர்ணயம் செய்யும் கருத்து அறிவியலுக்கு முரணாக இல்லை என்றாலும் ஹதீஸ்களுக்கு புறம்பாக உள்ளது. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்ற ஷஹி புகாரி ஹதீஸ் 1906 உட்பட பல ஹதீஸ்களுக்கு புறம்பாக உள்ளது. மேலும் கணிப்பின் மூலம் 1ஆம் பிறையை நிர்ணயம் செய்வது நபி வழி அல்ல. ஆகவே 1ஆம் பிறை பார்த்து நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்க ரீதியிலான சரியான நிலைப்பாடு ஆகும். 1ஆம் பிறை சம்பந்தமான ஹதீஸ்களை 2 வகைப்படுத்த முடியும். பெரும்பாலான ஹதீஸ்கள் 1ஆம் பிறை உதிப்பை பார்ப்பது மூலம் சந்திர மாத நாட்கணக்கு 29 நாட்களா அல்லது 30 நாட்களா என்பதை பற்றியது. சில ஹதீஸ்கள் 1ஆம் பிறை காணல் செய்தி கேட்டு அதன் மூலம் அடுத்த சந்திர மாத துவக்கத்தை நிர்ணயிப்பது பற்றியது. 1ஆம் பிறை நிர்ணயம் செய்யும் விஷயத்தில் உள்நாட்டில் பார்க்கும் பிறை சரியா அல்லது சர்வதேச பிறை செய்தி சரியா என்ற கருத்து வேறுபாட்டில் சர்வதேச பிறை ஆதரவு கொண்ட மார்க்க அறிஞர்கள் பூமியில் ஒரு இடத்தில் பிறை தென்பட்டாலும் அது பூமியில் அனைத்து நாட்டிற்கும் பொருந்தும் என்று கூறுகின்றனர். பிறை செய்தி கிடைக்க பெற்ற பின் அதை பின்பற்ற வேண்டும் என்று கருத்தை தரும் இப்னு மாஜா ஹதீஸ் 1653 பின்புலமாக எடுத்துள்ளனர். ஆனால் சர்வதேச பிறை கருத்து ஷாம் தேசத்தில் பார்க்கப்பட்ட 1ஆம் பிறை மதீனா நகருக்கு பொருந்தாது என்று கூறும் ஷஹி முஸ்லிம் ஹதீஸ் 1983 புறம்பாக உள்ளது. இந்த 2 ஹதீஸ்களுக்கும் புறம்பில்லாத ஒருமித்த கருத்தை நாம் கண்டறிய வேண்டியுள்ளது. உள்நாட்டு பிறையை ஆதரிக்கும் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு தூரம் வரை 1ஆம் பிறை செய்தியை பின்பற்றுவது என்பதில் தெளிவில்லை. அதேபோல் சர்வதேச பிறையை ஆதரிப்பவர்களுக்கு கால நேரத்தில் தெளிவில்லை. இந்த 2 ஹதீஸ்களுக்கும் புறம்பில்லாத ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு சந்திரனை பற்றிய வான் அறிவியல் பின்னணியில் இந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்ய வேண்டும். தூரத்தின் அடிப்படையில் இல்லாமல் திசையின் அடிப்படையில் பார்ப்போமானால் அனைத்து ஹதீசுகளுக்கும் புறம்பில்லாத சந்திரன் சார்ந்த வான் அறிவியலுக்கு முரணில்லாத விளக்கத்தை நாம் கண்டறிய முடியும். அந்த நிலைப்பாடு ஒரே தொடர் 1ஆம் பிறை என்பது என்னவென்று விளங்குவதாகும். ஒரே தொடர் 1ஆம் பிறை என்றால் என்ன? முதலில் 1ஆம் பிறை உதிப்பு மற்றும் 1ஆம் பிறை உதிப்பின் தொடர்ச்சி மத்தியில் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஹதீஸ்கள் 1ஆம் பிறை உதிப்பை பார்ப்பது பற்றியது. அதன் மூலம் சந்திர மாத நாட்கணக்கு பற்றி அறிவது. வேறு சில ஹதீஸ்கள் 1ஆம் பிறை உதிப்பின் தொடர்ச்சியை பற்றியது. அதன் மூலம் அடுத்த சந்திர மாத துவக்கத்தை செய்தி அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது. பூமியில் ஒரு நாள் அல்லது தினம் என்பது சூரியன் ஜப்பான் நாட்டில் உதிக்கும் போது துவங்குகிறது. தொடர்ந்து அதற்கு மேற்கு திசை நாடுகளில் சூரிய உதிப்பு ஏற்படுகிறது. பூமியில் நாள் ஆரம்பம் என்பது ஜப்பான் நாட்டில் துவங்கினாலும் அதற்கு மேற்கு திசை நாடுகளில் அந்த நாள் ஆரம்பம் என்பது சூரிய உதயம் அந்தந்த நாடுகளில் தொடர்ந்து உதிக்கும் போது துவங்குகிறது. நாள் ஆரம்பம் என்பது ஜப்பான் நாட்டில் துவங்குவதாக உலகமெங்கும் நாம் வரையறை செய்துள்ளோம். அதனை நாளின் ஆரம்ப எல்லை கோடாக தீர்மானித்துள்ளோம். சந்திரனை பொறுத்தவரை எந்த இடத்தில் உதிக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் பூமியின் சுழற்சியும் சந்திரனின் வான்வெளி நீள்வட்ட பாதையின் நகர்வாலும் சந்திரனின் 1ஆம் பிறை உதிப்பு ஒவ்வொரு சந்திர மாதமும் இடமாற்றமாகிக் கொண்டிருக்கும். ஆகவே பூமியிலிருந்து நாம் 1ஆம் பிறையை காண்போமானால் ஓரிடத்தில் உதித்த 1ஆம் பிறை அடுத்த மாதத்தில் வேறு இடத்தில் உதிக்கும். ஒவ்வொரு சந்திர மாதத்தின் 1ஆம் பிறை உதிக்கும் இடம்
அந்த மாதத்திற்கு அந்த இடம் எல்லைக்கோடு ஆகும். அந்த இடம் முதலாம் பிறை உதிப்பின் இடம் என்றும், அதற்கு மேற்கே உள்ள பிரதேசங்கள் முதலாம் பிறை உதிப்பின் தொடர்ச்சிக்கான இடங்கள் என ஐயமர விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே ஒரே தொடர் முதலாம் பிறை என்பதாகும். நாள் ஆரம்பம் என்பது பூமி முழுமைக்கும் ஒன்றே என்பதைப் போன்று சந்திர மாதம் ஆரம்பம் என்பது பூமி முழுமைக்கும் ஒன்றே. சந்திரன் பற்றிய வானறிவியல் மற்றும் ஹதீசுகளின் ஒருங்கிணைந்த தீர்வாக, பூமியில் எந்த பிரதேசங்களில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்திர மாதத்தின் 29ஆம் நாளின் முடிவில், அதாவது அவர்கள் தங்கள் பகுதியில் மக்ரிப் வக்தை அடைந்த பிறகு பிறை தென்படவில்லை என்றாலும், உறுதி செய்யப்பட்ட முதலாம் பிறை பார்த்த செய்தி கிழக்கு பிரதேச நாடுகளில் இருந்து கிடைக்குமேயானால், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்த சந்திர மாதத்தை 29 நாளாக நிறைவு செய்து கொள்ள வேண்டும். கிழக்கிலிருந்து பிறை செய்தி வராமல், தங்கள் பகுதியிலும் பிறை காணாமல், மேற்கு திசையிலிருந்து செய்தி வந்தாலும் கூட கடந்த சந்திர மாதத்தை 30 நாளாக கணக்கிட்டு கொள்ள வேண்டுமே தவிர 29 நாட்களாக பூர்த்தி செய்யக்கூடாது. இந்த தீர்வு எந்த ஹதீஸ்களுக்கு புறம்பாக இல்லாமலும் வான் அறிவியலுக்கு முரணாக இல்லாமல் இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி ஆராய்வோம். பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று கூறும் ஷஹி புகாரி ஹதீஸ் 1906 மற்றும் பிற ஹதீஸ்களின்படி பிறை பார்த்த பின் தான் சந்திர மாத துவக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதை இந்த தீர்வு உள்ளடக்கியுள்ளது. இது முதலாம் பிறை உதிக்கும் பகுதியினருக்கு சாரும். முதலாம் பிறை உதிப்பு ஏற்பட்ட பகுதியினருக்கு மேற்கு திசையில் உள்ளவர்களுக்கு, அதாவது முதலாம் பிறை உதிப்பு தொடர்ச்சி பகுதியினருக்கு செய்தி கேட்டு அமல் செய்யும் இப்னு மாஜா ஹதீஸ் 1653 பொருந்தும். அடுத்ததாக, நாம் வான்கலை அறியாத உம்மி சமூகமாக உள்ளோம் என்று கூறும் ஷஹி புகாரி ஹதீஸ் 1913 படி நாட்கணக்கு மாறுவதன் காரணத்தை வான் அறிவியல் மூலம் நாம் அறிந்த பிறகு அந்த கருத்தையும் உள்ளடக்கிய முரணில்லாத தீர்வாக இது இருக்கும். அடுத்து, ஷாம் தேசத்தில் பார்க்கப்பட்ட பிறை மதீனா நகருக்கு பொருந்தாது என்று கூறும் ஷஹி முஸ்லிம் ஹதீஸ் 1983 படி ஒவ்வொரு பகுதியினரும் 29வது நாள் மக்ரிப் வக்தை அடைந்த பிறகுதான் அவர்கள் பிறை பார்த்த அல்லது காணல் செய்தியின்படி செயல்பட வேண்டும். ஷாம் தேசத்தை பொறுத்தவரை அது மதீனா நகருக்கு வடக்கே இருப்பதால் முதலாம் பிறை உதிப்பு ஷாம் தேசத்திற்கும் மதீனா நகருக்கும் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும். முதலாம் பிறை பார்த்த இடத்தின் தெற்கு பகுதியில் உள்ளவர்களுக்கும் அப்படியே தனித்தனியே நிர்ணயிக்கப்பட வேண்டும். பிறை உதிக்கும் இடத்தில் உள்ளவர்களும் அவர்களுக்கு மேற்கில் உள்ளவர்களும் 29 நாளாகவும் கிழக்கில் உள்ளவர்கள் 30 நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே பிறை பார்த்த செய்தி தூரத்தின் அடிப்படையில் இல்லாமல் திசை அடிப்படையில் நிர்ணயம் செய்வோமானால் அனைத்து குழப்பங்களுக்கும் அது முற்றுப்புள்ளியாக அமையும். எந்த ஹதீஸ்களுக்கும் புறம்பில்லாத மற்றும் வான் அறிவியலுக்கு முரணில்லாத தீர்வாகவும் இருக்கும். பிறை விஷயத்தில் உள்ள குழப்பம் மூஃமின்கள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. என் அறிவிற்கு எட்டிய மட்டும் பகுப்பாய்வு செய்து இக்காணொளியை உருவாக்கியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் இக்காணொளி அனைவருக்கும் தெளிவை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். ஏதேனும் பிழை இருந்தால் எல்லாம் வல்லல்லாஹ் என்னை மன்னித்தருள்வானாக. இஜ்திஹாத் அடிப்படையில் மார்க்க சம்பந்தப்பட்ட விளக்கத்தில் முடிவு எடுப்பதில் சரியான தீர்வுக்கு 2 மடங்கு நன்மை உண்டு, சரியில்லாத தீர்வுக்கும் 1 மடங்கு நன்மை உண்டு. புகாரி 4119 ஹதீஸின் தரம் சஹி. பலமான செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். அகழ்போர் முடிந்து வந்த தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு குரைழா குலத்தினர் வசிக்கும் இடத்தை நீங்கள் அடையும் வரை உங்களில் எவரும் அசர் தொழுகையை தொழ வேண்டாம் என்று கூறினார்கள். வழியிலேயே அசர் தொழுகை நேரத்தை அவர்கள் அடைந்தனர். அப்போது சிலர், பனு குரைழா குலத்தினரை அடையும் வரை நாம் அசர் தொழ வேண்டாம் என்று கூறினர். வேறு சிலர், தொழுகை நேரம் தவறிப்போனாலும் தொழ வேண்டாம் என்ற அந்த அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை.
வேகமாக அங்கு போய்ச் சேருங்கள் என்ற கருத்தில்தான் இந்த வார்த்தையை கூறினார்கள். எனவே நாம் தொழுவோம் என்று கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 சாரார் குறித்தும் தெரிவிக்கப்பட்ட போது அவர்களில் எவரையும் அவர்கள் குறை கூறவில்லை. பண்புமிக்க ஈமானுடைய உள்ளத்தில் வித்திட்ட ஹக்கான செய்தி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக துளிர்விட்டு முளைத்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா அல்லாஹ், தவறான புரிதலில் பிடிவாதமான மனமுரண்டுடன் இருப்பதிலிருந்து எங்களை காப்பாயாக. முஃமின்கள் மத்தியில் கருத்து ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. ஆமீன்.